ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம், அநேக கோடி சரணம் சரணம். அடியேன் ஆண்டாள் பாஸ்கர் பேசுகிறேன். இன்றைய டாபிக் மிக அற்புதமான டாபிக். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிறோன்னு. இறைவன் எதில் இருக்கான், இறைவனை எதில் காணலாம் அப்படின்னா அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பே சிவம் சொல்லுவாங்க இல்லையா? பாசம் காட்டுறது. இப்போ இதிலெல்லாம் நம்ம இறைவனை அடைந்து விட முடியுமா அப்படின்னா இதிலெல்லாம் அடைய முடியாது. ஒரு தாய் குழந்தை மேலே காட்டுற அன்புக்கு மேலே ஒரு அன்பு இருக்குது. நண்பர்கள் அன்பு இருக்குது, மற்ற எத்தனையோ அன்புகள் இருக்குது. ஒரு தாய் பிள்ளைக்கு காட்டுற அன்பை போல வேற எந்த அன்பும் ஈடு இல்லை. அந்த அன்புல உடனே இறைவன் அந்த அம்மா காண முடியுமா? அப்படிதான் இன்னைக்கு எல்லா தாய்மார்களும் ஞானி ஆயிட்டாங்களா சொல்லுங்க? இல்லை இல்லை. அப்ப எதுல இருக்கு அப்படின்னா அன்பு செலுத்துவதால் அது ஒரு படி. நம்ம பல படிகள் ஏற வேண்டியதுல அது ஒரு படி ஏறிக்கிறோம், அவ்வளவுதான். தானம், தர்மம் இதெல்லாம் சொல்லுவோம். ஒரு அன்னதானம் பண்றாங்க, அங்க போய் பார்த்தா அவர் அன்னதானம் பண்றவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டென்ஷன்ல ஓடிக்கிட்டு இருப்பாரு. அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு. அந்த இடத்துல அவர் இறைவனை நினைக்கவே நேரம் இல்லை. அப்ப அதுல ஈசனை காண முடியுமானா அதுலயும் காண முடியாது இல்லையா? பொருள்கள் வாங்குறதுலையும் போறதுலையும் வர்றதுலையுமே அவருக்கு பொழுது ஓடி போயிடும். சரி, பக்தி பண்றோம். இந்த பக்தி பண்றதுல கோவிலுக்கு அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படின்றோம். அப்ப எதுலதான் ஈசனை காண முடியும் அப்படின்னா வாசி என்னும் யோகத்தால் மட்டுமே இறைவனை காண முடியும். அந்த வாசி என்னும் யோகம் நம் குண்டலினி சக்தியை சிரசுக்குள் ஏற்றி அதுல மூச்சை விட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஜோதியை நாம் அடைவது மட்டுமே ஈசனை காணும் ஒரே வழி. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம்.